Hi friends, welcome to Meena Samayal. இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு pickle category மா இஞ்சி தொக்கு இல்ல மா இஞ்சி ஊறுகாய் அப்படினு சொல்லலாம். இந்த சீசன்ல வந்து ஃப்ரெஷ்ஷா கிடைக்கிறதுனால தான் இந்த ரெசிபி உங்களுக்கு காட்றதுக்காக நான் சூஸ் பண்ணிருக்கேன். மேங்கோ ஃப்ளேவர் அண்ட் ஜிஞ்சர் ஃப்ளேவர் ரெண்டுமே கம்பைன்டா இருக்கிறதுனால தான் இதுக்கு பேர் மா இஞ்சி அப்படினு பேரு. இது வந்து ஒரு மஞ்சள் ஃபேமிலில வந்து சேர்ந்தது அப்படினு சொல்லலாம். ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லா டேஸ்டியா இருக்கக்கூடிய இந்த சிம்பிள் அண்ட் ஈஸி மா இஞ்சி தொக்கு எப்படி செய்யறது அப்படிங்கறத பாப்போம். ஸோ மா இஞ்சி பிக்கிள் செய்ய தேவையான பொருட்கள் மா இஞ்சி, அதாவது மா இஞ்சி அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி இருக்கும். மா இஞ்சிக்கும் ரெகுலர் இஞ்சிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து லைட்டாக அந்த மேங்கோ ரா மேங்கோ ஃப்ளேவர் இருக்கும். ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இது வந்து தண்ணியில் ஊற வச்சு தோல் நீக்கி இந்த மாதிரி சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து அப்ராக்சிமேட்லி ஒரு 300 கிராம்ஸ் இருக்குது. இதுக்கு காரம் அப்படிங்கிறது வந்து ஒரு 250 கிராம்ஸு பச்சை மிளகா காம்பு நீக்கிட்டு சின்னதாக கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு எலுமிச்சை சைஸ் புளி வந்து திக்காக கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் வெல்லம், 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் வெந்தயம் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் செஞ்சு வச்சுருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தாளிக்க 1 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், ஒரு 2 ரெட் சில்லிஸ் வந்து ஃபைனாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறமா தாளிக்க வந்து எண்ணெய். அவ்வளோதான் தேவையான பொருட்கள். ஸோ இந்த சிம்பிள் அண்ட் ஈஸி மா இஞ்சி பிக்கிள் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு பேன் வந்து ஆல்ரெடி ஹீட் பண்ணியாச்சு. தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். இது வந்து ரெகுலர் குக்கிங் ஆயில், நீங்கள் நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் தேவைப்படும். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கடுகு, பெருங்காயம், காஞ்ச மிளகா, அடுத்து இந்த பொடியாக நறுக்கி வச்ச இஞ்சியை சேர்த்துக்கலாம். கூடவே ஃபைனாக கட் பண்ண க்ரீன் சில்லிஸையும் சேர்த்துக்கிறேன். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2லேருந்து 5 நிமிஷம் நம்ம வதக்கலாம். இதே பிக்கிள் வந்து நார்மல் ஜிஞ்சரில் கூட செய்யலாம். ஆனால் சீசனில் தான் இது கிடைக்கும் போது இதில் செய்யும்போது ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் 5 மினிட்ஸில் நம்ம க்ரீன் சில்லி அண்ட் ஜிஞ்சர் வந்து ரோஸ்ட் ஆகிட்டுருக்கு. லைட்டாக ப்ரௌனிங் கூட வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம டாமரிண்ட் பல்ப்பை சேர்த்துக்கலாம். நல்லா திக்காக கரைச்சிருக்கேன். நீங்கள் தின்னாக சேர்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நேரம் பெரட்ட வேண்டியது இருக்கும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. கூடவே வெல்லமை சேர்த்துக்கலாம், மஞ்சள் தூள், வெல்லம் சேர்க்கும் போது அந்த உப்பு, காரம், புளிப்பு, இனிப்போடு சேர்த்து இந்த தொக்கு வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது வந்து வெறும் தயிர் சாதத்துக்கு மட்டும் இல்லை, நம்ம வெண்பொங்கல் செய்யும்போது வெண்பொங்கலுக்கு கூட இது வந்து ரொம்ப நல்ல காம்பினேஷன். வெல்லம் கரையிறதுக்காக ஒரு 2 நிமிஷம் நம்ம சிம்லேயே ஸ்டியர் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு நல்லா கரையிறதுக்கு வேண்டி ஒரு 2 நிமிஷம் நம்ம ஸ்டியர் பண்ணி விடலாம். ஸோ உப்பு வந்து இப்போ நல்லா கரைஞ்சாச்சு. ஃபைனலி இந்த வெந்தயமும் கடுகு பொடியும் சேர்த்துடலாம். இது சேர்க்கறதுனால நல்ல ஃப்ளேவராக இருக்கும். பிக்கிளும் வந்து சீக்கிரமாக கெட்டு போகாது. ஷெல்ஃப் லைஃப் வந்து நிறைய இருக்கும். இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெறும் தயிர் சாதத்துக்கு மட்டும் இல்லை, வெண்பொங்கலுக்கு தொட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோ எதுக்கு, சும்மா பருப்பு சாதம் பிசைஞ்சுட்டு இது தொட்டு சாப்பிட்டா கூட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். நான் வந்து இப்போ ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ our மா இஞ்சி பிக்கிள் இஸ் ரெடி. சிம்பிள் அண்ட் ஈஸி மா இஞ்சி தொக்கு இல்லை மா இஞ்சி ஊறுகாய் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்தீங்க இல்லையா? சுட வெண்பொங்கலுக்கோ இல்லை கீ ரைஸ்க்கோ இல்லை தயிர் சாதத்துக்கு வந்து பெஸ்ட் காம்பினேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மா இஞ்சி தொக்கை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மீனா சமையலை பாருங்கள், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.